ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு டாபிக் பற்றி நான் பேசியே ஆகணும். என்னதான் நம்ம நோ காண்டாக்ட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலும் இன்னும் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. எப்படி இந்த நோ காண்டாக்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை ஈர்க்கறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுக்கான ஏராளமான ரிசல்ட்ஸ் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிராக்கிள்ஸ் அள்ளி கொடுத்துட்ருக்கிற உல்ஃப் ஒர்க் ஷாப் எவ்ரி மண்டே டு சண்டே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் காயம் ஏற்படும் போது நம்ம எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப் லாங் நமக்கு கொண்டு வர போகுதா இல்லையாங்கிறத தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே எமோஷன்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த எமோஷன்ஸ் வச்சு தான் பிரபஞ்சமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு எமோஷன்ஸ் அப்பவும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி வெளியில் வரும். ஸோ நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியை அதிகமாக கொடுக்குறோமோ அதற்கான நிகழ்வுகள் தான் நம்ம லைஃப்பில் நடக்குங்கிறது தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்புமே நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ நமக்குள்ளே என்ன எமோஷன்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கான ரியல் லைஃப்பை அட்ராக்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு காயம் ஏற்படும் போது இல்லை ஒரு சின்ன விரிசல் ஏற்படும் போது இம்மிடியேட்டாக நோ கான்டாக்ட்டுக்கு போங்க. ஸோ அப்போ தான் உங்களை நீங்கள் சாந்தப்படுத்தி உங்களோட எமோஷன்ஸை கரெக்டாக கைட் பண்ண முடியும், ஈஸியாக உங்கள் பர்சனை அடைய முடியும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் என்ன தோணுதோ அதை அப்படியே நம்ம பர்சன்கிட்ட பேசிடுறோம். அது என்ன ஆகுதுன்னா ஆர்கியூமெண்ட்ஸாக மாறுது. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மேலே மேலே உங்களுடைய உணர்வுகள் அவங்க புரிஞ்சுக்கலாங்கிற ஃபீலிங் தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் காயம் பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் நோ கான்டாக்ட்டுக்கு போகாமல் உங்களுக்கு எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் மறுபடியும் நீங்கள் பேசும்போது அந்த காயங்கள் ஆழமாகிட்டே போகும். ஏன்னா உங்களுடைய காயங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து டைம் எடுத்துக்கும் அது ஹீல் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைமை நீங்கள் உங்களுக்கு கொடுக்காம மறுபடியும் ஆறாத காயங்களோடையே போய் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மேலே மேலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்ம நோ கான்டாக்ட்டுக்குள்ளே போக சொல்கிறோம். நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது. அது ஃபஸ்ட்டு நம்மளை ஹீல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற டைம். ஸோ நம்ம ஹீல் ஆகி நம்ம எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாதான் நம்ம பர்சனை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா இது லைஃப் லாங் வரக்கூடிய உறவு. ஸோ அந்த உறவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் தேவை. ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். இங்கே நிறைய பேர் நான் உண்மையாக இருக்கேன், நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியே நம்மளையும் ஹர்ட் பண்ணிக்கிறோம், அடுத்தவங்களையும் ஹர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எல்லா டைமும் நீங்கள் உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை காட்ட முடியாது. ஏன்னா உங்கள் பர்சன் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை நீங்கள் காட்ட முடியும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியை தான் கையாண்டாகணும். அதனால தான் நம்ம நோ கான்டாக்டுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த நோ கான்டாக்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லி ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்கள் பர்சன்கிட்ட. எவ்வளோ லவ் பண்ணுறீங்க, அவங்க லைஃப் லாங் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்க தான் உலகம், அவங்க தான் உங்களோட லைஃப்னு சொல்லி நிறைய சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு புரியலை. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்கள தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு உங்களுடைய நல்ல நினைவுகள் வர்றதுக்கு நீங்கள் தான் விட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அங்கே நீங்கள் பயந்துக்கிறீங்க. அப்போது பயங்கிற உணர்வோடு நீங்கள் ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது அது மேலே மேலே உங்களுக்கு பயத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை தான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம நோ கான்டாக்ட்டுக்குள்ளே போக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் க்யூரியாசிட்டியை நாம் உருவாக்கணும். க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, நம்மளை பற்றி நினைப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க அவ்வளோ சீக்கிரம் மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி உணர்வுகளை உங்கள் பர்சனுக்கு நீங்கள் தூண்டணும். இப்போது உங்கள் பர்சன் எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், எங்கிட்ட நீ பேசாத, நீ வேணான்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வேறு யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை எதனால் நம்மளை வேணான்னு சொல்கிறாங்கங்கிற க்யூரியாசிட்டியில் தான் நம்ம அவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். கரெக்டாக? ஏன் சடனாக நம்மளை வேணான்னு சொல்கிறாங்க, ஏன் நம்மளை வந்து வேணான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க, நம்மக்கிட்ட பேசாமல் அவங்களால இருக்க முடியாமா அப்படிங்கிற கொஷின்ஸ் உங்களுக்குள்ளே வருது இல்லையா? இது எல்லாமே ஒரு க்யூரியாசிட்டி தான். இந்த க்யூரியாசிட்டியை தான் உங்கள் பர்சன்கிட்டையும் நீங்கள் உருவாக்கணும். ஸோ இத்தனை நாளாக உங்களுடைய எமோஷன்ஸை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டீங்க. சடனாக நீங்கள் நோ கான்டாக்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ளே அந்த க்யூரியாசிட்டி உருவாகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க. நீங்களும் நோ கான்டாக்டை கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி உருவாகும். சில பேருக்கு அதுக்கு 1 or 2 months கூட எடுத்துக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் எமோஷன்ஸாக அவங்களுக்கு காட்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் டைம் எடுத்துப்பாங்க.
ஏன்னா உங்களை நினச்சாலே பயப்படுற அளவுக்கு தான் ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ கால் பண்ணுறாங்க, மறுபடியும் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ண போகிறாங்களோ தெரியலையே, மறுபடியும் எதை சொல்லி புலம்ப போகிறாங்களோ தெரியலையே, ஏன்னா இவங்க சுச்சுவேஷனே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி உணர்வுகள் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே குறைஞ்சு உங்களை பற்றி நல்ல நினைவுகள் வர்றதுக்கு, உங்களை மிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டியே வரும். என்னடா இது, நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இப்போ காணோமே, நம்மளை கேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ இல்லையே, என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க தேடுவாங்க. அதை இன்னும் தேட வைக்கணும். அந்த க்யூரியாசிட்டியை நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட அட்ராக்ஷன் பவர் அங்கே அதிகமாகும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி உங்கள் மனசில் இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் அவங்கக்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வேல்யூவே அவங்களுக்கு புரியாது. அவங்க உங்களை அவாய்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே எது பின்னாடி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவான ஒரு விஷயத்துக்கு பின்னாடி தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ராக்ட் ஆகிற விஷயத்துக்கு பின்னாடி தான் போவாங்க. அந்த அட்ராக்டிவ்னஸை உருவாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதுக்கு தான் நம்ம நோ கான்டாக்டாக இருக்க சொல்கிறோம். ஸோ நோ கான்டாக்ட் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும். இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் அப்படியே காட்டக்கூடாது. எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல தான் காட்டணும். இப்போது உங்களுக்கு ஒரு லட்டு பிடிக்கும்னு வைங்களேன், அது ஒன்று கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். சரி 2 கொடுக்குறேன், அதையும் சாப்பிட்றீங்க. 3 கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். இதே உங்களுக்கு பிடிக்குங்கிறக்காக ஒரு 100 லட்டை கொண்டு வந்து உங்கள் தட்டு முன்னாடி வச்சுட்டு இப்போவே நீங்கள் இதை சாப்பிட்டாகணும், ஏன்னா இது உனக்கு பிடிக்கும்ல, சாப்பிடுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சல் தான் வரும், இரிட்டேட் தான் ஆகும், அந்த லட்டே உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். அதே மாதிரி தான் அன்புங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் போது தான் நீங்கள் கொடுக்கணும். இல்லை இப்போ நீங்கள் எனக்கு வேண்டாம், இப்போ எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும்னு அவங்க கேட்குறாங்கன்னா அந்த அன்பை அவங்கக்கிட்ட கெஞ்ச விடாதீங்க. ஏன்னா உங்களோட அன்பு அவங்களுக்கு தேவைங்கும் போது கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. உங்களை மாதிரி அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு லவ்வை தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க தான் இந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் லவ் ரொம்ப ஸ்பெஷலானது. அதை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அதை விட்டுட்டு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அன்பே அவங்களுக்கு வெறுத்து போயிடும். ஸோ இதை விட்டு விலகி போனால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த லட்டு மேலே எப்போ ஆசை வரும்? கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த லட்டு மேலே ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு வரும். ஏன்னா அந்த லட்டு அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க. அது நிறைய கொடுத்ததுனால அவங்களுக்கு அப்போ பிடிக்கல. ஆனால் லட்டுங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் தானே. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் அந்த லட்டு மேலே அவங்களுக்கு ஆசை வரும். அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணி தான் ஆகணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். உங்களோட வாழ்க்கையை உங்களை தவிர யாரும் வாழ முடியாது. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணி வாழுங்க. நீங்கள் தேவை, உங்களோட அன்பு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் உயருங்க வாழ்க்கையில். உங்களை தேடி அவங்க வருவாங்க. ஸோ நம்ம மேலேயும் இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பர்சன் நம்மளை வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வேல்யூ அவங்களுக்கு புரியலைன்னு கெத்தாக இருக்க நமக்கு தெரியலை. ஸோ நம்மளோட வேல்யூவை குறைச்சிக்கிட்டது நம்ம தான். அதை அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது நியாயம்தான்னு சொல்கிற அளவுக்கு நம்மளும் அங்கே நடந்துக்கிட்டோம். ஸோ அதெல்லாம் மாற்றினாதான் அவங்க அங்கே ஃபீல் பண்ணி நம்மளை தேடி வருவாங்க. ஸோ நம்மளை தேடி வர வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதுதான் பவர் ஆஃப் சைலன்ஸ். பேசுகிற வார்த்தைகளை விட அமைதியாக இருக்கிறதுக்கு சக்தி அதிகம். அந்த க்யூரியாசிட்டியை அந்த சைலன்ஸ் தான் உருவாக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் சைலன்ஸை அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எமோஷ்னலி நீங்கள் க்ரோ ஆகிட்டிங்கன்னா உங்கள் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தும். ஸோ இங்கே நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோடு சேர்த்து எமோஷ்னல் ஹேண்ட்லிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்கள் எமோஷன்ஸை உங்களால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்களே உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் லைஃப்பையும் நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் லைஃபுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இவ்வளோ நாலேஜ் கிடைக்குது. அந்த நாலேஜை நம்ம அப்ளை பண்ணி தான் பார்ப்போமே, நம்மளும் ஜெயிச்சு தான் காட்டுவோமே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்து ஜெயிச்சு காட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் பர்சன் வருவாங்க. ஸோ இதுதான் நோ கான்டாக்டுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். ஸோ நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது நம்மளை கஷ்டப்படுத்துகிற விஷயத்துலேருந்து தள்ளி இருக்கிறது ஃபஸ்ட்டு, அதுலேருந்து ஹீல் ஆகிறது. அதுக்கப்புறம் நம்மளோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளை விட்டு போன விஷயங்களை தானாக தேடி வர வைக்கிறது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நோ கான்டாக்ட் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பயப்பட மாட்டீங்க. ஏன்னா இங்கே நோ கான்டாக்ட் அப்படின்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ நம்ம பேசாமல் விட்டுட்டா நம்ம பர்சன் அப்படியே போயிடுவாங்களே, இப்போ அவங்க கேட்குறது நான் வேண்டாங்கிறது தான், ஸோ அந்த சுச்சுவேஷனை நானே க்ரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படின்னு
சொல்லி தான் பயப்படுவீங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி பயப்படுறீங்களோ அந்த விஷயத்த பண்ணினீங்கன்னா தான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர முடியும். நீங்கள் க்ரோ ஆக முடியும், உங்களுக்கான வெற்றியை அடைய முடியும். ஸோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு அதே இடத்துலையே இருந்துட்டு தவறான விஷயங்களை நீங்கள் பண்ணிவிட்டு நல்ல விஷயம் நடக்கலையேன்னு உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சக்ஸஸ் தான் இங்கே டிலே ஆகும். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கஷ்டப்பட்டால் தான் இங்கே சக்ஸஸ் கிடைக்கும்னு. ஏன்னா நம்ம மைண்ட் ஆல்ரெடி அப்படி பழகிடுச்சு. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டமாக இருக்கிற விஷயம் என்ன? நோ கான்டாக்ட்டுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகி காட்டிட்டீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இதுக்கு உங்களுடைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் இங்கே சக்ஸஸ் கிடைக்காது. ஸோ உங்கள் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே க்ரோ ஆகிடுவீங்க, ஈஸியாக உங்களுக்கான பர்சனை அடைய முடியும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.